தாங்கள் சொல்வது உண்மைதான். உண்மைதான். என் வாயில் உண்மையை தவிர வேற ஒன்றும் வராது. தாயிற் சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை, ஆயிரம் வரவேற்று இந்த வள்ளியாகிய என்னுடைய சிறிய வரவேற்பை உங்கள் மனமாற ஏற்றுக்கொண்டு இந்த இடத்திற்கு என்னை காண வந்த காரணத்தை அறிய விரும்புகிறேன். வணங்குகிறேன். வாழ்க வாழ்க பல்லாண்டு வாழ்க புகழக நட்பது நட்பதுலா நட்பது. ஏய் இங்க வா, என்ன வேலை உனக்கு? என்ன சாமி? எட்டுக்குடின்னு ஒரு ஊர் இருக்கு தெரியுமா? இருக்கு சாமி. சிக்கல்னு ஒரு ஊர் இருக்கு தெரியும்? இருக்கு சாமி. எத்தனை சிக்கல் இருக்கு எனக்கு தெரியும்ல. 8 பேர் உட்காந்து 8 குடியில குடிச்சதுனால அந்த ஊருக்கு 8 குடின்னு பேரு. அந்த 8 பேரும் போய் சிக்கல் உண்டு பண்ணதால சிக்கல்னு பேரு. இது தெரியாது எனக்கு. எப்படி சாமி? சும்மா இல்ல, அம்பட்டு புராணம் படிச்சு வச்சிருக்கேன். எத்தனை புத்தகம் வச்சிருக்கேன் தெரியுமா வீட்டுல? நீங்க போ. 42 கப்பு வாங்கி வச்சிருக்கேன். 42 கப்பு. என்ன அது? குண்டிகள் ஒரு கப்பு. அவர் வேலையை அவர் செய்கிறார். அவர் நகைச்சுவையாளரா, அதனால ஊருக்கு பேர் சொல்றார். 8 குடி எண்கண் சிக்கல் என்ற மகத்துவமான புனித பூமி இருக்கு. அந்த பூமியில் ஒரு சரித்திர கதை இருக்கு. அந்த கதையை பிறகு சிந்திப்போம். தன்னை வாழ்த்தியது வணங்கியதனுடைய விளைவாக அந்த வணக்கத்திற்கு தகுந்தார் போல் வாழ்த்துவது கடமையாகும். என்றுமுள்ள தென்தமிழ் இயம்பி இசை கொண்டான் என்று கம்பர் பாடியது போல நாட்டுப்பற்று, இனப்பற்று, மொழிப்பற்று, சாதிப்பற்று சன்னியாசிக்கு உண்டு. அப்படிப்பட்ட பற்றோடு நீ வரவேற்ற விதம் அழகான தமிழாளே என உடுக்க இழந்தவன் கை போலே அங்கே இடுக்கண் களைவதான் நட்பு என்று நட்புக்கு இலக்கண வகுத்தார் போல் கண்ணனும் குசேலன் கொண்டது நட்பு, ராமனும் குகனும் கொண்டது நட்பு, ராமனும் ஆஞ்சநேய பெருமானும் கொண்டது நட்பு, தசரதனும் சடாயுகுர பறவையும் கொண்டது நட்பு, கர்ணனும் துரியோதனனும் கொண்டது நட்பு. இந்த பூமி இயற்கை ஒவ்வொன்றும் நட்பு. ஆகையினாலே உன்னை வாழ்த்துவதும் ஒரு நட்பின் காரணமாக அது உயர்ந்த தமிழாளு. கம்பர் பாடியது போல என்றுமுள்ள தென்தமிழ் இயம்பி இசை கொண்டான் என்று கம்பர் பாடியது போல நீர்மையும் இனிமை நிறைந்தது எனலாகும் என்று நிகண்டு கூறுவது போல அழியாத தமிழ் போல் நீ இளமை குன்றாது வாழ வேண்டும் என்று வாழ்த்துகிறேன் மகள். தமிழான உருவந்தான் தந்தவாரி
தண்டபாணி. பள்ளினம் தலை போடும் அவனை வாழ்க்கையில் நம்மை கண்டு பகையோ. பள்ளினம் தலை போடும் அவனை வாழ்க்கையில் நம்மை கண்டு பகையோ. மையத்தில் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் என்பார் தெய்வப்புலவர். ஒரு மனிதன் தெய்வ நிலையை அடையணும்னா நிறைய இடங்களை கடந்து வர வேண்டும். ஒன்றை இழந்தால் மட்டும்தான் பிரிதொன்றை அடைய முடியும். ஒன்றை இழக்க முடியாதவன் பிரிதொன்றை அடைய முடியாது. சன்னியாசி, பிரம்மச்சாரி, கிரகஸ்தன், வானப்பிரஸ்தன் என்று 4 நிலை இருக்கு. கிரகஸ்தன், வானப்பிரஸ்தன், சன்னியாசி, பிரம்மச்சாரி. அப்படி 4 நிலையை கடக்கிறதுக்கு மனிதன் படும் பாடு, அது சரியான தெளிவு. அந்த தெளிவு இருந்தால் ஞானம், அறிவது அறிவு, உணர்வது ஞானம். அதனாலதான் வள்ளுவர் கூட தொட்டனைத்து ஊரும் மலர்கேணி மாந்தருக்கு ஊரும் அறிவு. ஊரும் ஏன் வார்த்தை? தோன்றுனா ஊரும், ஊரும்னா இருக்குன்னு அர்த்தம். தோன்றுது அல்லது வரும் அப்படின்னு வச்சிருந்தா தோன்றி மறைந்து விடுமா, வந்தால் போய் விடுமா. எப்படி காய்ச்சல் வந்தா ஒரு வாரத்துல போயிடும், தலைவலி வந்தா 1 மணி நேரத்துல போயிடும், விருந்தாடி வந்தா 3 நாள்ல போயிடுவாங்க, மாப்பிள்ளை வந்தா போகலைனாலும் போக வச்சிருவோம். இப்படி சில விஷயங்கள் இருக்கு, உணர்ந்தாலன்றி உணர்த்த முடியாது. அந்த வகையிலே உன்னை பற்றி சில விவரங்களை நான் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டிய அவா. அதனால நான் கேட்கவா ஏனென்றால் 1 முறை 2 முறை 3 முறை, ஏன் எல்லா இடத்துலயும் 3 முறை வச்சிருக்காங்க. தண்ணீர்ல விழுந்த மனிதனை கூட தண்ணீர் 3 பிழை பொறுக்குமா, தூக்கி விடும். அந்த நேரத்துல தப்பிச்சுக்கணும். அது மாதிரி வாய்ப்பு எல்லோருக்கும் வருது, பயன்படுத்திக் கொள்ளணும். பயன்படுத்தணும் என்ன ஆகும், வாய்ப்பு தவறி போய்விடும். அப்படி தவறி போனதுக்கு அப்புறம் அதனாலதான் கண்கட்ட பின்னே சூரிய நமஸ்காரம் தேவையில்லை. இந்த உலகத்துல கெட்டவனா வாழ்றதை விட நல்லவனா வாழ்றதுதான் கஷ்டமா. ஏன்னா அவன் தான் கெட்டவன் பேர் எடுத்துட்டானே, அதுக்கப்புறம் அவன் எப்படி வாழ்ந்தான்னு. ஆனா நல்லவன்ற பேர் எடுத்துட்டோம்னா அந்த நல்லவன்ற பேரை காப்பாத்த எப்படி கஷ்டப்படும் தெரியுமா. அதனால ஒரு பெயர் எடுக்க, நல்லவன்னு பேர் எடுக்க 4 ஆகும், கெட்டவன்னு பேர் எடுக்க அப்படின்ற போதுன்னு பெரியவங்க சொல்லுவாங்க. ஏன்னா காயமே இது பொய்யடா, பெரும் காற்றடைத்த வெய்யடா, மாயவனால் குயவன் செய்த மண்பாண்ட ஓடடா அப்படின்னு மனிதனுடைய உடம்புக்கு மண்பாண்டத்துக்கு சம்மதம். ஏன்னா பாண்டம் செய்யறவருக்கு பல நாள் வேலை, ஆனா அதை உடைக்கிறவனுக்கு அப்படின்றதுக்காட்டி உடைச்சிருவாங்க இல்லையா. அது போல இந்த இடத்துல எத்தனை விஷயங்கள் இருந்தாலும் சரிங்க, ஆனா எல்லாத்தையுமே பயன்படுத்தினாதான் அந்த நல்லவென்ற பேரை காப்பாற்றணும்னா. ஒரு பேரை எடுத்துட்டோம், பரவாயில்ல இவங்களா இன்னாரு நல்லா பேசுறா இருப்பா, நல்லா பாடுறா இருப்பா, பேர் எடுத்துட்டோம் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னு வச்சுக்கோங்க. நம்ம தான் பேர் எடுத்துட்டோமே, இனிமே நமக்கு என்னன்னு இருக்கக்கூடாது. எடுத்த பேரை காப்பாத்துறது அதை விட ரொம்ப சிரமம் எல்லாருக்குமே. ஆக அந்த எடுத்த பெயர் என இருந்தாலும் இறந்தாலும் பெயர் சொல்ல வேண்டும். இவர் போல யாருன்னு ஊர் தான் முதல்ல சொல்லணும். பிறந்த ஊருக்கு புகழையும் வளர்ந்த நாட்டுக்கு பிறகு பெருமை தரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்க கேளுங்க, நான் கற்றதோ கைமணளவு, கல்லாததோ உலகளவுனாங்க. எனக்கு தெரிந்த விஷயங்களாக இருந்தால் ஒளிவு மறைவு என்பது இருக்காது, உண்மையை சொல்வதற்கு கடவுள். ஏன்னா கேட்கவான்னு நீங்க கேட்டீங்க, கேட்கவா அப்படின்னீங்க, கேட்க அவா நீங்க. இந்த ஒரு சொல்லுதான், ஆனா 3 வார்த்தையாக இங்க பிரிக்கப்படுது. கண்டிப்பா கேளுங்க, தெரிந்தவற்றிற்கு பதிலை சொல்வதற்கு கடமைப்பட்டிருக்கீங்க. நான் கேட்க நீ வா, நான் கேட்கவா, நான் கேட்க அவா, அவான்னா விருப்பம். அப்போ ஒரு சொல்லிலே பல அர்த்தங்கள். எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவு என்பது தொல்காப்பியம். நீ சொல்ற மாதிரி நிலத்தில் கிடந்த மாதிரி கால் காட்டும் குடியில் பிறந்தவருடைய வாய்ச்சொல். மண்ணோட தரம் வளரக்கூடிய பயிர் காட்டும். நல்ல குடும்பத்து பிள்ளை என்பதை நட உடை பாவனை காட்டிவிடும். எந்த குழந்தை நல்ல குழந்தைதான், மண்ணில் பிறக்கையில் அவர் நல்லவராவது தீயவராவது அன்னை வளர்ப்பதில் தாயை போல பிள்ளை நூலை போல சேலை. சொன்ன மாதிரி 8 குடி, எண்கண், சிக்கல் அப்படிங்கிற 3 ஊர். சிக்கல் என்பது 2 ஊர் இருக்கு. ஒன்னு நாகப்பட்டினம் மாவட்டம் சிக்கல், ஒன்னு ராமநாதபுரம் மாவட்டம் சிக்கல். சிக்கலிலே வேல் வாங்கி செந்தூரிலே வதம் செய்தார் சுப்பிரமணிய கடவுள் சூரபதுமனை என்ற வரலாறு நமக்கு தெரியும். அப்படி சிக்கலிலே
மேல இருந்து முருகப்பெருமான் தன் தாய் வேல் நெடுங்கண்ணி அம்மன் இடத்துல வேல் வாங்க வருவாராம். அது வரைக்கும் சும்மா இருக்கிற செப்பு திருமேனி அந்த வேல் வாங்கும் போது உக்கிரமாக மாறுகிறது, முகம் வியர்த்து வடிகிறது. அந்த வியர்த்து வழிகிறது. இன்னைக்கு ஒரு அந்தனரு ஒரு துண்டு வச்சு ஒத்தி எடுத்தா புளிஞ்சா அவ்வளவு தண்ணி வருது. கண்டே பிடிக்க முடியல எந்த விஞ்ஞானியாலையும். அப்புறம் என்ன விஞ்ஞானம் பெருசு. இப்ப எதுக்கு இந்த கதை சொல்ல வந்தேன்னா, சிக்கல்ல முதல்ல சிலையை செய்தவர் ஒரு சாமி. அந்த சாமி பேரு எண்கண் சில்க சுவாமின்னு பேரு. அவர் பேரு சில்வ சுவாமிகள். கடைசியாத்தான் அவருக்கு எண்கண்கிற அடைமொழி கிடைச்சது. முதல்ல வர்றாரு, ரொம்ப அழகான ஒரு கல்லு. அந்த கல்லிலே சிற்பத்தை வடிக்கிறாரு. ஒரு மயில் மீது மயில் ஒத்த காலில் நிற்கிறது மாதிரி, அது மேல முருகன் அமர்ந்திருக்கிற மாதிரி செய்கிறார். அந்த செய்தி வெளியில வருது. அப்ப சோழ நாட்டை ஆண்ட மன்னன் முத்தரசு சோழன். முத்தரசு சோழன் வந்து அந்த சிலையை பார்த்து வியந்து பார்த்து ஆச்சரியப்பட்டு கோயிலை கட்டி அதை நிர்மாணம் செய்து அதுக்கு குடமுழுக்கு கும்பாபிஷேகம் பண்ணியாச்சு. பண்ணிட்டு என்ன பெரிய தவறு செய்கிறான், அந்த சில்வ சுவாமிகளுடைய கட்டவரல் ரெண்டையும் வெட்டிடுறான். இனிமே இது போல ஒரு சிலையை நீங்க செய்யக்கூடாது, ஒரு சிலை போதும், இனிமே நீ செய்யக்கூடாதுன்னு கட்டவரலை வெட்டிடுறான். அவர் ரொம்ப கவலையோட முருகனை வேண்டிக்கிட்டு, இப்படி ஒரு மன்னனா இன்னொரு சிலை செஞ்சா என்ன, இந்த பூமியில தானே இருக்க போகுது, ஆனாலும் என் பெருவிரலை வெட்டிட்டானேன்னு வருத்தப்பட்டு அந்த சிக்கல்ல இருந்து தெற்கு பக்கமா போயிட்டே இருக்காரு. தெற்க போற போதுதான் உங்க அண்ணன் சொன்ன மாதிரி இல்ல கதை. இங்க 8 குடிசைகள் 8 மரங்கள் நிறைந்த ஊரு. இன்னைக்கு வால்மீகிக்கு அங்க சிவசமாதி. அங்க போறாரு. அங்கேயும் அது மாதிரி ஒரு கல்லு தென்படுது, இறையருள். அதை எடுத்து வச்சு ஒரு சிலை செய்யறாரு. அதே மாதிரி ஒத்த காலில் மயில் நிக்க, அது மீது முருகன் அமர்ந்திருக்க, அப்படி ஒரு சிலையை செய்யறாரு. இந்த தகவலும் முத்தரசு சோழனுக்கு தெரிய வருது. அவர் அங்க போறாரு. அங்கேயும் போய் அதே கோயிலை கட்டி அதே கும்பாபிஷேகம் பண்ணிட்டு இப்ப ரொம்ப கோபம். ஒரு சிலை செய்ய போதும், மறு சிலை செய்யாததானே கட்டவரலை வெட்டணும், மேற்கொண்டு ஒரு சிலையை செஞ்சு விட்டாரு இந்த ஆளு அப்படின்னு சொல்லி இப்ப அந்த புலவருடைய கண்ணு ரெண்டையும் குருடாக்கிட்டான். கண்ணு ரெண்டையும் குருடாக்கி, இனிமே கண்ணு இருந்தா தானே சிலை செய்வேன் போ அப்படின்னு. இப்ப அவரு மேலும் நொந்து மனவேதனையோட தெற்கே போன அவரு இப்ப சிக்கல், அடுத்து 8 குடி, அங்கேருந்து திரும்ப நடந்து வடக்க போறாரு. வடக்க போற ஒரு பெரிய வெளி பொட்டல், அங்கே ஒரு கல் காலிலே இடிக்குது. அந்த கல்லை தடவி பார்க்கிறாரு. மீண்டும் அதே சிலை செய்கிற மாதிரியே அந்த கல். தன் புறக்கண்ணு இல்ல, அகக்கண்கிற மனக்கண்ணால இந்த சிலையை செய்கிறாரு. சிலையை செஞ்சுட்டு ஒரு வார்த்தை தான் சொன்னார், எண்கண் முருகாய் எண்கண் வருகன்னர். எண்கண்ணா 8 கண் அர்த்தம். எண்கண்ணா இடவாகு பெயர் இலக்கணத்துல என் பக்கத்துல வான்னு சொன்னாராம். எண்கண் முருகா எண்கண் வருகன்னாரு. முருகன் அசரீரியாக உனக்கு கண் கிடைக்கும், கவலைப்படாது என்று அந்த எண்கண்ணிலே கண் கொடுத்ததுனாலதான் அவருக்கு எண்கண் சில்வ சுவாமிகள். 3 சிலையை செய்தவர் அந்த எண்கண் சில்வ சுவாமிகள். இப்ப சோழ மன்னன் முத்தரசு அங்க வர்றாரு. ஏற்கனவே ஒரு சிலை செஞ்சு 2 சிலை செஞ்சு அத்தோட நிறுத்துவார்னு பார்த்தா 3வது சிலை கொலை செய்ய துணிகிறான். அப்ப முருகப்பெருமான் அசரீரியாக, மன்னவனே பிழை மேல் பிழை செய்து கொண்டிருக்காது, என் புகழ் உலகம் பரவும், நீயும் நல்லா இருக்கணும், அவர் நல்லா இருக்கணும், என்னுடைய கருணையால் நடந்த விஷயம், அதனால தடுத்து ஆட்கொண்ட பெருமான் எம்பெருமான் முருகன். அதான் 8 குடி எண்கண் சிக்கல் என்ற 3 ஊர்லையும் ஒரே சிலையை செய்த. இப்படி மகத்துவம் வாய்ந்த சிலைகளும் சுவாமிகளும் கருத்துக்களும் கதைகளும் இந்த நாட்டில் இருக்கு. அப்படிப்பட்ட இந்த நாட்டில் உன்னை பற்றி ஒரு பெருமையை, உனக்கென்று ஒரு புகழை ஏற்படுத்தணும். செய்வன திருந்த செய். ஆமா, செய்யும் தொழிலே தெய்வம். ஒன்றே செய், அதையும் நன்றே செய், அதை இன்றே செய், செய் அல்லது செத்து மடி அப்படின்னு இருக்காங்க. நாளை என்பதை இப்ப இன்றே செய், இன்றல்லது இப்பவே. ஆமா, ஏன்னா வெறும் கை என்பது மூடதனம், விரல்கள் 10 மூலதனம் அப்படின்னு இருக்காங்க. நம்ம ஏன்னா ஏபிஜே அப்துல் கலாம் எவ்வளவு அழகான விஷயம். ஏன்னா உனது கைரேகையை கொண்டு எதிர்காலத்தை கணிக்காதேன்றாரு. கைரேகையை கொண்டு எதிர்காலத்தை கணிக்காது, 2 கையில்லாதவனுக்கும் எதிர்காலம் உண்டு என்பதை மனதில் வைக்கின்றாங்க. இதுல இருந்து ஒரு சிந்தனையான ஒரு தெளிவு பிறக்கிற மாதிரி மனிதனுக்கு உற்சாகத்தை கொடுக்கிற வார்த்தை. அததான் திருமூலர் நம்ம இலக்கியங்கள் பூராமே இதுகளைத்தான் சொல்லுது. கண்டிப்பா எப்போதுமே எப்படி சொல்றது, கூட்டல் கழித்தல் 2 கணக்கு இருக்கா? கழுத்துல என்ன கழிக்கணும், கூட்டுறது எதை கூட்டணும், நல்லதை கழிக்கலாம். ஆரியார் சுவாமிகள் சொல்றாங்கல்ல, நல்ல விஷயங்களை கூட்டணும், செல்வங்களை கூட்டணும், அது போல நண்பர்களை பெருக்கிக் கொள்ள வேண்டும். அதனால தீய விஷயங்களை, தீய குணங்களை கழிக்கணும். நான் கூட நேத்து ஒரு விஷயத்தை சொன்னேன். நேற்று தானே காதலர் தினம். காதலர் தினம் எப்படி வந்துச்சுன்னு தெரியுமா? அதான் அழகா சொன்னீங்களே நேத்தே மேடையில. காதலர் தினம் வந்ததுக்கு மிகப்பெரிய வரலாறு இருக்கு. 270 ஆண்டுகளிலே ரோம் நகரை ஆட்சி செய்தான் ஒரு மன்னன். ரோம் நகரை ஆட்சி செய்த மன்னனுக்கு மிகப்பெரிய ஒரு சிந்தனை, அது தீமையான ஒரு சிந்தனை. ராணுவ வீரர்களை கட்டமைக்க வேண்டும். ராணுவ வீரர்களை கட்டமைக்கணும்னா என்ன செய்யணும்? இளைஞர்களை தேர்ந்தெடுத்து ராணுவ பயிற்சி கொடுத்து அப்படித்தானே கட்டமைக்கணும். அவனுக்கு பாருங்க தப்பான சிந்தனை. கல்யாணம் பண்ணவங்களை ஒன்னா இருக்க விடுறது இல்ல, பிரிச்சு வச்சிருது. காதலிக்கிறவர்களை காதலிக்க விடுறது இல்ல. இப்படி ஒரு தொந்தரவு. யாரும் காதலிக்க கூடாது, திருமணம் செய்திருந்தால் சேர்ந்து வாழக்கூடாது,
நாட்டோட வளர்ச்சிக்கு ராணுவ கட்டமைப்பை உயர்த்த வேண்டும் என்ற ஒரு தப்பான சிந்தனையில அந்த ரோம் நகரை ஆட்சி செய்த மன்னனுக்கு இருந்தது. அங்கே ஒரு கிறிஸ்தவ பாதிரியார், அவருக்கு ஒரு சிந்தனை வருது, இதை எதிர்த்து போராடணும்னு. அவர் தான் வாலண்டைன்ஸ் அப்படிங்கிற அந்த தேதி, அந்த பேர் நாளுக்கு பேர் என்ன, வேலண்டைன்ஸா வருது இல்லடா ஆங்கிலத்தில் நமக்கு. அந்த பேருடைய அவர் போராடுறார். அவர் போராடி யாரெல்லாம் பிரிஞ்சிருந்தாங்களோ ரகசியமா சேர்த்து வைக்கிறது, யாரெல்லாம் விருப்பப்படுறாங்களோ காதலிக்கிறாங்களோ அவங்கள சேர்த்து இந்த வேலையை அவர் செய்கிறார். இது அந்த மன்னருக்கு தெரிய வருது. மன்னர் பார்த்தா இவன் நம்ம ஒரு வேலை செஞ்சா அவன் ஒரு இடைஞ்சல் பண்றானு அப்படின்னு பிடிச்சி சிறையில் அடைச்சாச்சு. சிறையில் அடைத்த அவருக்கு சிறைத்துறை அதிகாரி தலைமை காவலருடைய மகள் மீது அவருக்கு காதல் வருது. அந்த பெண்ணு ரொம்ப அழகானவள், ரொம்ப அன்பானவள். ஆனா பெருங்கொடுமை என்னன்னா அவள் பார்வை திறனற்றவள், பிறவியிலேயே குருடா பிறந்துட்டான். ஆனாலும் இவருக்கு அவள் மீது விருப்பம். ஒரு கடிதம் எழுதுறாரு அந்த பொண்ணுக்கு கொடுக்க சொல்லி. வாங்கிட்டு போறது யாரு கொண்டு போக முடியும்? கொடுமையான சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறாரு, பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கு. இப்பவே சிறைச்சாலைகள் இவ்வளவு கொடுமைனா அந்த காலத்துல எப்படி இருந்திருக்கும்? அப்ப அவரு அந்த காவலாளிகள்கிட்ட ஒருத்தர் கொடுத்து விடுறாரு. அவர் கொண்டு போய் அந்த பெண்ணிடத்துல கொடுக்குறாரு. பெண்ணுகிட்ட கொடுத்த அவரு அடுத்த பெரிய வேலையை செஞ்சுட்டாரு. கடிதத்தை பெண்ணுகிட்ட கொடுத்துட்டு விஷயத்தை மன்னர்கிட்ட சொல்லிவிட்டார். இவ்வளவு பெரிய கொடுமை பாருங்க. கடிதத்தை அந்த பெண்ணுகிட்ட கொடுத்துட்டு விஷயத்தை மன்னர்கிட்ட சொன்னோன்னு மன்னர் சும்மா இருப்பாரா? ஏற்கனவே சிறையில் இருந்தவருக்கு மரண தண்டனை விதிச்சாச்சு. மரண தண்டனை எப்படி நிறைவேற்றுறது? அந்த நாட்டில் மரண தண்டனை என்பது கல்லால் அடிச்சு கொள்ளணும். பைபிள் படிச்சவங்களுக்கு தெரியும். இயேசுநாதர் கதையில் ஒரு வருது. அப்ப என்னாச்சு? பொதுமக்களால் கல்லால் அடித்து கொல்லப்பட வேண்டும். ஏன் பொதுமக்களால் கல்லால் அடித்து கொள்ளணும்? இந்த மாதிரி வேலையை இனிமே யாராவது செஞ்சா இதுதான் உங்களுக்கு தண்டனை என்று உணர்த்துவதற்கு. அரபு நாடு சவுதி அரேபியாலாம் எல்லாருக்கும் மத்தியில தான் வெட்டப்படுவாங்களா மனிதர்கள். மறுபடியும் யாரும் செய்யக்கூடாது. அப்படி சொல்லும் போது எல்லாரும் கல்லால் அடிச்சு கொள்றதுக்கு கல்லால் அடிக்கிறாங்க. கல்லால் அடிச்சு அவர் சீக்கிரம் சாகல. அது பொருட்கள் அவனுக்கு தலையை சுத்தமா வெட்ட சொல்லிட்டேன். தலையை வெட்டி கொண்டாச்சு. இப்ப அந்த பெண்ணு இருந்தால கண் தெரியாத பெண்ணு, அந்த பெண்ணை அப்பா கிட்டையும் போராடுறா, அந்த மன்னன்ட்டையும் போராடுறா. ஒரு வழியும் கிடைக்கல. கடைசியா உயிர் போயிருச்சு. அந்த பெண்ணுக்காக, இந்த காதலர்களை சேர்த்து வைத்ததற்காக, பிரிந்த கணவன்மார்களை சேர்த்து வைத்ததற்காக கொல்லப்பட்ட அந்த வேலண்டனா அவருடைய நினைவாகத்தான் இன்று காதலர் தினம். அவர் செத்தோன்ன கொண்டு வரல, அதுக்கு மிகப்பெரிய கதை. ரொம்ப ஆண்டுகளுக்கு பிறகு நம்ம இந்தியாவில் முதியோர் தினம், அன்னையர் தினம், காதந்த உழைப்பாளர் தினம், என்னென்னமோ தினங்கள், குழந்தைகள் தினம் வந்துருச்சு, முத்த தினம், கட்டி பிடிக்கிற தினம் வந்துருச்சு. ஆமா, எல்லாம் இன்னே கொடுமை அதெல்லாம் நடக்குது. அது தினமும் இதை படிச்சேன். இதை படிச்சதுனால தெரிஞ்சுக்கிட்டேன் நான். அப்ப அவர் இறந்த தினத்தை கொண்டாட வேண்டும் என்பதற்காக நம்ம இந்தியாவில் கேட்டுக்கிட்டாங்களா எங்களுக்கு ஒரு தினம் வேணும்னு காதலர்கள். அப்ப யார் பேர்ல வைக்கலான்னு முடிவு பண்ற போது அவர் இறந்த நாளான பிப்ரவரி 14 தேர்ந்தெடுத்தார்கள். இப்ப நான் என்ன சொல்றேன், காதல் எல்லாருக்கும் பொதுவானதுதான். காதலுக்கு பெயர் அன்பு. அந்த அன்பை செலுத்துங்கள். யார் மீது? மகன் தாய் மீது, தாய் கணவன் மீது, இயற்கை மீது. நல்ல உறவுகளை வளர்த்து கொள்ள ஆணும் பெண்ணும் காதலிப்பது மற்றும் காதல் அல்ல. இயற்கை என்ற மழையை நேசிப்போம், மரத்தை நேசிப்போம், மரங்களை நேசிப்போம். பிறந்த நாள் வந்தா ஆளுக்கு ஒரு வீட்டுல இருக்க எல்லாரும் மரம் நடுவோம், மழை பெறுவோம். ஒரு சின்ன விஷயம், அன்பு என்றாலே எல்லார் மேலேயும் செலுத்தலாம். அதாவது உண்மையான அன்பு. அந்த அன்புன்றதுக்கு பல வார்த்தைகள் உண்டு. இதுல இந்த காதல்ன்றது வேறு அப்படின்னு நீங்க சொல்றீங்க. நேத்து இந்த காதல்னா அன்புன்னு சொல்றீங்க. அன்பு உண்டு, ஆனா அந்த அன்பு எப்படி செலுத்துறது நீங்க சொல்லணும். பிள்ளையின் மீது செலுத்தலாம், நம்ம கணவன் மனைவி மீது செலுத்தலாம். அப்படிதான் நம்ம செய்யற தொழில் மீது ஒரு அன்பு இருக்கணும்ல. நேத்து காதல் எடுத்தணும் அப்படிங்கவும் ஒரு பையனுக்கு போய் வாழ்த்துக்கள்ப்பா மனைவியின் மீது அன்பு செலுத்து அப்படின்னு. சத்தியமா நான் வந்து நகைச்சுவைக்காக சொல்ல கிடையாது. யாரோட மனைவியின் மீதுன்னு கேட்டேன். மறுவார்த்தை அதை தான் கேட்டேன். இதுக்கு நம்ம என்ன சொல்றது? அப்ப அவன்கிட்ட சொன்னது என்னுடைய தப்பு தான், என்னை மன்னிச்சுக்க அப்படின்னு நான் போயிட்டேன். காரணம், நீங்க கந்தபெருமானை பத்தி பேசுறீங்க. இங்க சொல்லி கொடுக்கறது அப்படி இருக்கு, கேட்டுக்கிறவங்க அப்படி இருக்காங்க. வாத்தியார்கள் பாடம் நடத்தும் போது 5ல் 9 போகுமான்னு கேட்பாங்க. 5ல் 9 கழிக்க முடியுமா? போகாதுல. கழிக்க முடியாதுன்னா என்ன சொல்லி கொடுத்தாங்க? பக்கத்துல ஒரு எண் கடை வாங்கி கழிக்க சொன்னாங்க. கடை வாங்கி கழிக்க சொன்ன வாத்தியாருங்க கடனை எப்படி அடைக்கணும்னு சொல்லாம போயிட்டாங்க. கடனை வாங்கிட்டு அடுத்த நாட்டுக்கு ஓடி போயிடுறேன், நாடே கடல்ல இருக்கு. ஆமா, அப்ப சொல்லி கொடுப்பதும் ஒரு விஷயம். அதை கத்துக்கிறது கற்றலின் கேட்டல் நன்று, கற்கை நன்று, கற்கை நன்று, பிச்சை புகினும் கற்கை நன்று. அப்ப கல்விக்கு எவ்வளவு மகத்துவம் இருக்கு. அப்படி இல்லங்க, எல்லாமே தெரிஞ்சுக்கணும்னா ஆசைதான் பண்றோம். ஆனா எல்லாமே தெரிஞ்சு அதுக்கு ஒரு உதாரணம் என்னன்னா, இந்த மணல்ல எப்படித்தான் உடம்பு முழுக்க எண்ணெயை தேய்ச்சிக்கிட்டு மணல்ல உருண்டாலும் ஒட்டுறதான் ஒட்டும், எல்லாமே ஒட்டாது. அப்ப தெரிஞ்ச விஷயம், ஏன்னா படிச்சவங்க எல்லாம் அறிவாளியும் கிடையாது, படிக்காதவங்க எல்லாம் முட்டாளும் கிடையாது. முருகப்பெருமானை பத்தி பேசும் பொழுது ஒரு பெண் பித்தனாக இருந்தவனை திருத்தினவர் தான் அவரு. அவன் அருணகிரிநாதன். இந்த அருணகிரிநாதன் வந்து சிறுபிள்ளையில இருந்து பெண் பித்தனாக இருந்து தகப்பன் தாயார் சேர்த்து வச்ச சொத்து எல்லாத்தையும் இழந்தா. கடைசியில உடம்புல கொடிய வியாதி வந்து சகோதரிட்ட வந்து சேரும் போது அந்த சகோதரிட்டே சொல்றான், நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ தெரியாது, எனக்கு பெண் கூட்டிட்டு வான்னு சொல்றான்.
சரி அக்காக்காரி நினைக்கிற நம்ம தம்பி இப்படி இருக்கிறான், இந்த நிலைமையில நம்ம அதாவது முடியாதுன்னு சொல்ல முடியாதேன்னு போய் ஒவ்வொரு பெண்களா கேட்கறான். எல்லா பெண்களும் வர மறுத்தாங்க. எப்ப நீ கூப்பிட்டவளும் பெண்ணுதான் நானும் பெண்ணுதான்னு சொல்லி இந்த முக்காவள முந்தியதான் விளக்குனாலாம். உடனே அப்பதான் அவனுக்கு புத்தி வந்தது. புத்தி வந்ததுனால திருவண்ணாமலை கோபுரத்துல இருந்து தற்கொலை பண்ணிக்க போறான். மேலே இருந்து குதிக்கும் பொழுது கந்தபெருமான் காப்பாத்துறாரு அப்படின்றாங்க. இது அவருடைய சரிதை நமக்கு சொல்றது. இது எதுக்கு சொல்றேன்னா, எப்படி எப்படியோ இருந்தவங்களை திருத்தக்கூடியவர் கந்தபெருமான். அப்பேற்பட்ட பெண்பித்தனாக இருந்தவனை திருத்தி திருப்புகழை எழுதுவதற்கு காரணமாக இருந்தது கந்தபெருமான் தானே. அதுக்காக சொல்லப்பட்ட விஷயம். அருணகிரிநாதர் பெரிய செல்வந்தர் வீட்டு பிள்ளை. ஆனாலும் அப்பா இல்ல, அம்மா வளர்த்தா முத்தம்மை. கடைசியா அம்மா சாகும்போது மகளுக்கிட்ட சொல்லிட்டு போறான், தம்பி ரொம்ப செல்லமா வளர்ந்த புள்ள, தம்பி எது கேட்டாலும் மறுக்காம கொடு, அதுக்கு தடை சொல்லாதே. என்ன அம்மா சொன்ன வார்த்தைக்காக தம்பி அப்படியே அவளும் வளர்த்தா. தான் போன போக்குல திருவண்ணாமலை வீதியில் குழந்தைக்கு தெரியல. இப்ப வளர்ந்தான், பிறந்தான், வளர்ந்தான், பெரியவனானான். அபிமன்யு சின்ன வயசுல போருக்கு போய் செத்து போறதுக்கு காரணம் அந்த தாய். ஏங்க அதே போல இரணியனுடைய மனைவி லீலாவதி கர்ப்பமா இருக்கா. அந்த லீலாவதி கர்ப்பமாக இருக்கும் பொழுது நாராயணனுடைய நாமத்தை சொல்லி நாராயணனுடைய பெருமைகளை நீங்க தானே சொல்றீங்க. 1000 வருஷம் கருவுல இருந்த ஓம் நமோ நாராயணா என்ற மந்திரத்தை சொல்லி தன் தந்தைக்கு எதிரியாகி இங்க வாழும் குழந்தைகளுக்கு சேர்த்து வரம் கேட்டவன் பிரகலாதன். அந்த விஷயத்தை கேட்டதால வெளியில வந்து நமோ நாராயணானே உச்சரிச்சுக்கிட்டு இருந்தேன். பிரகலாதன் என்ன அர்த்தம் தெரியுமா? பிரன்னா விசேஷம், கிளாதம்னா மகிழ்ச்சி. ஒரு மகிழ்ச்சியான விசேஷமான குழந்தையா அந்த குழந்தை. அவன் தான் கொல்ல சொல்றான் அவங்க அப்பா இரணியன். மலையில இருந்து தூக்கி போடுறாங்க. ஒரு தடவை சொல்றேன், பல தடவை கொல்ல முயற்சி, அத்தனையும் பழச்சிடுறாரு. ஆனாலும் மலையில இருந்து தூக்கி போடும்போது பூமாதேவி தாங்கிட்டான். பூமாதேவி தாங்கினோன்னு மகனே உனக்கு என்ன வர வேணும்னு கேட்டாலும் என்ன வரம் கேட்பான். இப்போலாம் நம்ம எல்லாம் கேட்டா என்ன தேவையா அப்படின்னு கேட்பான். எது தேவையில்லையோ அதையும் கேட்கிறோம். ஆனா பாருங்க அந்த குழந்தை கேட்டான், தாயே நான் மேல இருந்து விழுகும் போது என்ன தாங்கினீங்கல்ல, அது போல இந்த பூலோகத்துல சின்ன குழந்தைகள் வீட்டுக்குள்ள ஓடும் போது, ஒடியாரும் போது, வாசப்படியில் ஏறும் போது, இறங்கும் போது, மாடிப்படி ஏறும் போது, இறங்கும் போது தடுமாறி விழுந்துட்டா என்ன தாங்கின மாதிரி அந்த பிள்ளைகளையும் தாங்கணும். இன்னைக்கு பாரு வீட்டுக்குள்ள புள்ள தடுமாறி விழுந்துன்னா சுத்து முத்தும் பார்ப்பேன், யாரும் இல்லைன்னா எந்திரிச்சு போயிடுவாங்க. நம்ம யாராவது பார்த்தோம் அழுக ஆரம்பிச்சிருவேன். இது இந்த வரம் வாங்கினது அவரு. அதனால நம்ம முன்னோர்கள் எல்லாம் அவ்வளவு தெளிவான விஷயங்களை நம்ம கற்பித்திருக்கிறார்கள். அதை மூட நம்பிக்கை என்று தள்ளிவிடாமல் ஏற்று அதுல உள்ள விஷயங்களை கற்க வேண்டும். கண்டிப்பா இறைவன் காட்சி கொடுத்தா வேணுன்றது மட்டும் இல்ல, வேணான்றதையும் கேட்கிறோம். பரம ஏழை ஒரு இந்த ஏழையின் மீது இறக்கப்பட்டு இறைவன் வந்து காட்சி தர்றாரு. இறைவன் காட்சி தந்ததுமே அந்த ஏழையை பார்த்து கேட்டாரா, பாடி இவ்வளவு கஷ்டப்படுற, உனக்கு நான் உதவணும்னு நினைச்சிட்டேன், உனக்கு என்ன வேணும் அப்படின்னு. என் வீட்டுல உள்ள பொன் பொருள் எல்லாமே தங்கமா மாறணும் அப்படின்னு நினைச்சேன். அப்படியா, இந்த பொருள் தங்கமா மாறட்டுமா அப்படின்னு சொல்லி கையை தான் நீட்டினாரா இறைவன். பார்த்தா அங்க இருந்த பொருள் தங்கமா போச்சு. சரி, மேற்கொண்டு என்ன வேணும்னு இவர்கிட்ட கேட்கும் பொழுது அமைதியாவே இருந்தான். என்ன அமைதியா இருக்கிறானே, ஒருவேளை இது உனக்கு வேணுமா தங்கமா அப்படின்னு கேட்க அங்க கை நீட்டினாரா, அதுவும் தங்கமா போச்சான். சரி, ரொம்ப நேரம் அமைதியாவே இருந்தான். இறைவன் பார்த்தாரு, என்னடா நானும் கேட்கிறேன், நீ ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறியே, உனக்கு என்னத்தான் வேணும்னு சொல்லு அப்படின்னு. எனக்கு இதெல்லாம் எதுவும் வேணா, முதல்ல உங்க விரலை கொடுங்கன்னாராம். தங்கமா மரல அப்ப அந்த விரலே நமக்கு பாருங்க வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டான். பேராசை. அதே மாதிரி இறைவனிடத்துல ஒருத்தர் வரம் கேட்டாரு. கண்டிப்பா ஒரு குதிரையை கொடுத்தாரு. நீ எங்க வேணாலும் போகலாம், என்ன நினைக்கிற இடத்துக்கு போகலாம் தம்பி போங்க. இப்ப குதிரைக்கு என்ன மந்திரம்? அப்பாடான்னா ஓடும், கடவுளேன்னா நின்றும். அப்பாடான்னா ஓடும், கடவுளேன்னா நின்றும். குதிரையில ஏறி உட்கார்ந்த அப்பாடான்னு சொன்னேன். கொஞ்சம் மெதுவா நடக்க ஆரம்பிச்சிச்சு. கொஞ்சம் தூரம் போனவன் இன்னொரு தடவை அப்பாடான்னு கொஞ்சம் வேகமா போச்சு. இவனுக்கு ஆசை தாங்கல, அப்பாடானா வேகமா போகுது. திரும்ப திரும்ப அப்பாடா அப்பாடா அப்பாடான்னு தான் போயிட்டே இருந்துச்சு. வேகமா போன குதிரை பெரிய மலை மேல ஏறி விழுக போகுது. கடவுளே அப்படின்னு குதிரை நின்றுச்சு. பயந்துட்டு கடவுளே குதிரை நின்றுச்சு. நின்னாத்தோட பேசாம இருக்கணும்ல, சில பேருக்கு வாயும் சரியில்லை இருக்காது. எட்டி பார்த்தேன், அதெல்லாம் பார்த்தாலும் நல்ல வேலையா போச்சு, நேரம் விட்டு இருந்தா என்ன ஆகுறது கதை. அப்பாடா தோழி சுத்தம். இப்படித்தான் அறியாமல் மூழ்கி இருக்கும் இந்த மக்களுக்கு நாம் ஏதேனும் ஒன்றை விதைத்து விட்டு செல்ல வேண்டும். ஒரு முறை விதைத்தவன் உரங்கலாம், உறங்காதீங்க. பேசுறத இடையில பேசுறேன்னு போச்சுக்காதீங்க. யமதர்மனையே மாத்திரலான்னு ஒருத்தன் நினைக்கிறேன். ஒருத்தனுடைய உயிரை பிடிக்கணும், யமதர்மன் கீழே இறங்கி வர்றாரு. அப்பா இன்றைக்கு என்னுடைய கட்டுல முதல் கட்டு உன்னுடைய பேர் தான் இருக்கு, உன் உயிரை பிடிக்க நான் வந்திருக்கேன். சுவடியில மேல இருக்க முதல் சுவடி பேரு உன் பேர் இருக்கு, உயிரை நான் எடுக்கணும் அப்படின்னு அவர் வந்திருந்தார். உடனே நினைச்சா சரி யமதர்மனே நம்மள்ட்ட வந்திருக்காரு, யமதர்மனை எப்படியாவது மாத்திரலாமேன்னு சொல்லி சில பதார்த்தங்களை சமைச்சு அதுல மயக்கத்திற்கு மருந்து கலந்து, ஐயா நான் உங்களுக்கு உபச்சார உன்னுடைய கடைசி ஆசை என்னன்னு யமதர்மன் கேட்கும் பொழுது இந்த விஷயத்த சொல்றான். என் கையால நீங்க சாப்பிடணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு. அப்படியா, உணவு அதாவது தயார் பண்ணு, நான் சாப்பிடுறேங்க. அந்த பதார்த்தங்களிலே மயக்க மருந்து கலந்து யமதர்மனுக்கு கொடுக்கிறான். உண்ட யமதர்மன் கொஞ்ச நேரத்துல மயக்கமுற்று விழுகிறாரு. இவன் அந்த நேரம் என்ன பண்றான்,
முதல்ல இருக்கிற கட்டு உன்னுடைய கட்டு தான், உன் உயிரை தான் நான் எடுக்கணும்னு அவர் சொன்னாரு. இந்த முதல்ல உள்ள கட்டை எடுத்து அடியில வச்சுட்டோம்னா நம்ம உயிர் தப்பிச்சுக்கலாமேன்னு நினைச்சு இவன் என்ன பண்றான், முதல்ல இருந்த அவனுடைய கட்டை எடுத்து அடியில வச்சுட்டேன். யமதர்மன் விழிச்சேஞ்சனாரு, அப்பா உன்னுடைய உணவு உபசரணை அந்த பதார்த்தங்கள்ல நான் மெய் மறந்துட்டேன். அதுக்காக நீ இவ்வளவு உபசரணை செஞ்ச உனக்கு உன்னைய நான் காப்பாத்தன்னு நினைச்சு இன்னைக்கு நான் உன் உயிரை எடுக்கல. ஒரு வாய்ப்பு உன் உயிரை எடுக்கல. இரண்டாவது உயிர் யாரு, இரண்டாவது கட்டத்துல யாருடைய உயிர் இருக்கு அவங்க உயிர் எடுக்கிறேன். மனுஷன் கடைசியில யாருடைய உயிர் இருக்கு அவங்க கடைசி கீழ் பக்கத்துல இருந்து நான் வர்றேன்னு சொல்லி போய் பார்த்தாராம் யமதர்மே. இவனுக்கு பயம் வந்துருச்சு. ஏன்னா முதல் கட்டுல இருந்த அந்த கட்டை எடுத்து கீழே வச்சது இவன் தானே. அப்ப பாருங்க, தெய்வங்களை மாற்ற யாருனாலையுமே முடியாது. மனிதர்களை இப்படித்தான் பண்ணணும் அந்த இறைவன் பார்த்து முடிவு பண்ணிருச்சுன்னா கண்டிப்பா யாராலையும் மாத்தவே முடியாது. மனித உடம்பு மாட்டு வண்டியும் ஒண்ணு, ரொம்ப வித்தியாசம் இல்ல. மாட்டு வண்டியும் மனித உடம்பு ஒண்ணு. மாட்டுக்கு அறிவு இருக்கு, மாட்டு வண்டிக்கு அறிவு இல்ல, அது ஜட பொருள். ஆனா மாட்டு வண்டியும் மாடும் தானா போய் சேராது. மாட்டு வண்டியும் மாட்டையும் பூட்டி ஓட்டுறதுக்கு இந்த வண்டி மாடுக்கு உரிமையாளர் என்ற உடையவர் ஒருத்தர் இருக்க. அவர் தான் மாட்டை வண்டியில பூட்டணும், அவர் தான் வண்டி மாட்டை ஓட்டணும், எங்க ஓட்டணும், எவ்வளவு தூரம் ஓட்டணும், எந்த ஊருக்கு ஓட்டணுங்கிற கணக்கு இருக்கு அவனுக்கு, அவர் கையில இருக்கு. அதுபோல இந்த உடம்புக்கு அறிவு இல்ல, உள்ளே ஓடுற மூச்சு காத்துங்கிற ஆத்மாவுக்கு அறிவு உண்டு. இந்த அறிவுள்ள ஆத்மாவை அறிவில்லாத உடம்புல பூட்டி ஓட்டுகிறான் இறைவன் என்ற பரமாத்மா. எவ்வளவு தூரம் ஓட்டணும், எங்க ஓட்டணும், எப்ப அவுக்கணுங்கிற கணக்கு இறைவனுக்கு தான் தெரியும். அப்புறம் நான் தான் பெரிய ஆளு எதுக்கு என்ன வருது நமக்கு, என்ன பண்றது, இருக்கிற முடியும். தூங்கும் போது வாங்குகிற மூச்சு சுழி மாறி போனாலும் போச்சு. நீ சொன்ன மாதிரி யமதர்மன் கொடுத்த அந்த வாய்ப்பு ஏற்கனவே நான் மேல இருந்து தான் எடுப்பேன் 7. நீ செஞ்ச உபசரிப்புல கொஞ்சம் நான் நன்றியோட உனக்கு ஒரு நாள் விட்டு இன்னைக்கு மேல இருந்து எடுக்காம கீழே இருந்து அங்கதான் இடிக்குது அந்த இடம். புரியுதா இல்லையா? இப்ப அதே மாதிரி நிறைய ஒருத்தர் பெரிய படிச்சவர், நல்லா படிச்சவர், நம்மளை விட ஆளையில நினைக்கிறவர், அவர் என்ன பண்ணுவாரு, யாரையாவது ஒருத்தர் சங்கடப்படுத்தி பாக்குறதே பழக்கம். என்ன தேவை ஒண்ணு கேட்கறது, அவன் தெரியாம முழிக்கிறது, நீ எல்லாம் அப்படிங்கிறது, இப்படி ஒரு குணம். ஒரு நாள் அவரு முகச்சவரம் பண்ணிக்கிறலாம்னு போறாரு. முகச்சவரம் பண்ணலாம். ஒரு மருத்துவர் இருக்காரு, அவர்கிட்ட போய் தம்பி முகச்சவரம் பண்ண எவ்வளவுன்னாரு. அந்த காலத்துக்கு ஆசை காலனா ஐயா, சரி மண்டையில சவரம் பண்ணா எவ்வளவுன்னாரு. முடிவெட்ட எவ்வளவுன்னு முதல்ல கேட்டாரு, ஒரு தொகையை சொன்னாரு. இப்ப சவரம் பண்ண எவ்வளவுன்னா காலனா, இப்ப நீ மண்டையில சவரம் பண்ணுன்னு உட்கார்ந்தாரு. அப்படின்னா மொட்டை அடிக்க சொல்லிட்டு உட்கார்ந்தாரு. உட்கார்ந்தா பேசாம இருக்கணும்ல, வாயை வச்சுக்கிட்டு இருக்கிறதுல சில பேர் தொணன்னு பேசுறது இருக்கா. இப்ப அப்ப இவர் கேட்கிறாரு, என்ன தம்பி நீங்க தான் இந்த ஊர்ல இந்த வேலை செய்யற ஆளு, ஆனா முடி வெட்டுறதுக்கு கத்திரி தேவைப்படுது, கத்திரி மட்டும்தான் தேவைப்படுது, ஆனா கத்திரி கோல்னு பேர் வச்சிருக்கீங்களா, கத்திரி இருக்கு கோல் எங்கன்னு கேட்டாரு. கத்திரி இருக்கு கோல் எங்கன்னு கேட்டாரு. அவர் சொன்னாரு, என்னன்னு தெரியலங்க, ஏதோ முன்னோர்கள் சொல்லி வச்சிருக்காங்க, நாங்கள் அதை சொல்றோம், எல்லாரும் சொல்றோம், எனக்கு அதை பத்தி தெரியலன்னு சமாளிச்சிட்டாரு. ஆனா அதை ஏற்க முடியல அவரால். நம்ம கேட்டா இவன் சங்கடப்படாம பதில் சொல்லிவிட்டானே, விடக்கூடாது. அடுத்த ஒரு கேள்வியை கேட்டார். ஆமா, நீ உங்க பேரு நாவிதர்னு பேர் வச்சிருக்கீங்க, நாவிதர்னு பேர் வச்சிருந்தா முடி வெட்டுறதுக்கு நாக்குக்கு எந்த தொடர்பும் இல்லை, அப்புறம் எதுக்கு இந்த நாவிதர்னு பேருன்னு கேட்டாரு. அவன் சொன்ன, ஐயா அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லை, முடி வெட்ட வர்ற ஆளுகளுக்கு நாங்க ஏதாவது கதை சொல்லுவோம், அதை கேட்டு அலுப்பு தட்டாம இருப்பீங்க, அதனால கூட எங்களை நாவிதர்னு சொல்லி இருக்கலாம்னு சமாளிச்சாரு அவர். ஆனாலும் அவருக்கு மனசு கேட்கல, எல்லாத்தையும் சமாளிக்கிறானே, சங்கடப்படுத்தி ஆன்னு முடிவு பண்ணி கடைசியா கேட்டார், ஆமா நம்ம ஊருக்குள்ள நீ தானே முடி வெட்டுற ஆளு, ஆமா மொத்தத்துல இந்த ஊருக்குள்ள நீ தான் பெரிய வெட்டி பயலோன்னாரு. இந்த ஊருக்குள்ள நீ தான் வெட்டி பயலான்னு கேட்டாரு. இப்ப கொஞ்சம் அவருக்கு வருத்தம் வந்துருச்சு, இன்னும் விடாம நம்மளை போட்டு இப்படி படுத்துறாரு, இவர் நம்ம என்ன செய்யலான்னு யோசிச்சேன். முடியெல்லாம் மண்டையில இருந்து இறக்கிட்டு மீசையில கத்திய வச்சுக்கிட்டு, ஐயா மீசை உங்களுக்கு வேணுமான்னு கேட்டாரு. இது எது வம்பு? ஆமா, அவர் ஆமா வேணும்ல அப்படின்னாரு. வேணும்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள மீசையை எடுத்து கையில கொடுத்துட்டாரு. என்னடா கையில கொடுத்துட்டா, நீங்க யாரும் வேணும்னே வச்சுக்கங்கன்ட்டேன், தேவையாது. ஆமா, அடுத்தபடியா கத்திய புருவத்துல வச்சாரு. ஐயா புருவம் உங்களுக்கு வேணுமான்னு கேட்க அவர் யோசிச்சாரு, மீசை வேணும்னதுக்காக கொடுத்துட்டேன், நம்ம வேண்டான்னு சொல்லிடுவோம். தம்பி அதெல்லாம் வேண்டான்னாரு. வேண்டான்னா எதுக்கு முகத்துல இருக்குன்னு எடுத்து கொடுத்துட்டேன். இப்ப வேணும்னாலும் சிக்கலு, வேண்டாம்னாலும் சிக்கலு. என்ன பெரியவர் நீ படிச்சாலு, இப்ப கத்திய கழுத்துக்கு கொண்டு வந்து ஐயா வேற எதுவும் வேணுமான்னு, போதும்டா சாமி ஆளை விடுறாரு. சில பேரு தன்னை உயர்த்தி கொண்டு மற்றவரை தாழ்த்துகிற எண்ணம் இருக்கு பாருங்க, அது மிகப்பெரிய தவறு. தவறை தவறு என்று உணரணும். உணர்ந்து விட்டாலே உலகம் இயல்பாக இயங்கும் என்பதுதான். என்ன வரணும் இல்ல, ஒருத்தர் சரியான மண்டக்கணும். இந்த உலகத்துல தான் பெரியாளு, மேல கதை வந்துகிட்டே இருக்கு. ஆமா, தான் பெரியாளு, தன்னை தவிர அந்த உலகத்துல வித்தியாசங்களை கண்டுபிடிக்கிறது, மற்ற விஷயங்களை கண்டுபிடிக்க எவனுமே இல்லைன்ற ஒரு மண்டக்கணும். அப்ப
அந்த அந்த இடத்துல ஒரு சின்ன பிள்ளை அந்த அரசவையில இருக்கு. அப்ப அந்த பிள்ளை சொல்லுது, ஐயா நீ பெரிய ஆளுன்னு சொல்ற, நாளைக்கு உனக்கு ஒரு போட்டி நான் வைக்கிறேன், நீ போயிட்டு வா. சரி. மறுநாள் விடிந்தது, அரசவை கூடுனுச்சு. அரசவைக்கு அவர் வந்தாரு, இந்த குழந்தையும் வந்துச்சு. வரும்போது 3 உருவ பொம்மைகளை தயாரிச்சு கொண்டு வந்துச்சு. உருவ பொம்மை 3, 1 இல்ல 2 இல்ல 3. சரி. 3 பொம்மைகளை வச்சு, ஐயா நீ உலகத்திலே பெரிய ஆளுன்னு சொல்ற, இங்க இந்த இருக்கிறதுல பெரிய ஆளுன்னு சொல்ற, இந்த 3 பொம்மைகள்ல என்ன வித்தியாசங்கள் உண்டு நீ கண்டுபிடின்னு சொல்ல. இவர் 3ஐயும் பார்த்தாரு, எந்த வித்தியாசங்களையும் கண்டுபிடிக்க முடியல. அப்பதான் அந்த பிள்ளைகிட்ட சொன்னார், அம்மா நான் மண்டக்கணத்தோட இருந்தேன், நான் தான் பெரிய ஆளுன்னு. ஆனா இந்த 3 பொம்மைகளையும் எந்த ஒரு வித்தியாசங்களும் எனக்கு தெரியலையே, இதுக்கு என்ன தாயே நீயே விடை சொல்லுன்னு சொல்லி அந்த பிள்ளை சொல்றேன். அப்ப அந்த புள்ள சொல்லுது, ஐயா முதல் பொம்மையை கையில எடுங்கன்னுச்சு. முதல் பொம்மையை கையில எடுத்தா அது காதுல ஒரு ஓட்டை, வாயில ஒரு ஓட்டை. இப்ப காதுக்குள்ள ஒரு கல்லை தூக்கி போட சொல்லுது. காதுல போட்ட கல்லு வாய் வழியா வந்து விழுந்துருச்சு. அப்ப இதுல என்ன தெரியுது, இது போல சில மனிதர்கள் காதால் வாங்கின செய்தியை மற்றவர்களிடம் பகிர்ந்துக்குவாங்க. இது வச்சுக்க மாட்டாங்க, மனசார வச்சுக்க மாட்டாங்க, மனசுக்குள்ள வச்சுக்காம வெளியில சொல்லிடுறது. அப்ப இது நல்லது கிடையாது, தீய விஷயம் தானே. அப்ப இது சிறந்ததல்ல, அதை ஒதுக்குங்கன்னு. இன்னொரு பதுமையை எடுத்தா அந்த பொம்மையில என்ன வித்தியாசம் பாத்தீங்கன்னா, இந்த காதுலையும் ஓட்ட, இந்த காதுலையும் ஓட்ட. இதுல என்ன இருக்குன்னு கேட்கும் பொழுது, இந்த காதுல கல்ல தூக்கி போடுங்கன்னா போட்டாரு. பார்த்தா இந்த காதுல விழுந்த அந்த கல்லு இந்த காது வழியா வந்துருச்சு. இந்த காதுல விட்டுட்டு விடுறது சில மனிதர்கள் அப்படியே இருக்காங்க. 3வது பொம்மையை எடுங்கும் போது அந்த பொம்மைக்கு காதுல ஒரு ஓட்டை இருந்துச்சு, வாயில எங்குமே ஓட்டை இல்ல, ஒரே ஓட்டை காதுல மட்டும். அப்ப இதுல என்ன நல்ல விஷயம் இருக்கு அப்படின்னு கேட்கும் பொழுது, காதுக்குள்ள ஒரு கல்ல தூக்கி போட்டாங்க, எவ்வளியிலுமே அது வரல. அப்ப இது என்ன அப்படின்னா, எந்த விஷயங்களாக இருந்தாலும் சரி மனசுக்குள்ள வைக்கக்கூடிய இந்த மாதிரி மனிதர்களும் இந்த உலகத்துல உண்டு. மனிதர்ல 4 வகை உண்டு. இந்த கதைக்கு காரணமா இருக்கிறது நம்ம திருப்பரந்துறை என்ற ஆவுடையார் கோயில். அங்கேயும் கல்லால சிற்பம் 3 இருக்கு. அந்த கல்லால செய்யப்பட்ட சிற்பத்து ஒரு காதுல குச்சியை விட்டா மறுகாதுல வரும், ஒரு காதுல குச்சியை விட்டா வாய் வழியா வரும், ஒரு காதுல குச்சியை விட்டா வெளியில வராது. இதே மாதிரி 3 பொம்மை கதை மகாத்மா காந்தி வச்சிருந்தாரு. அவர் வச்சிருந்த பொம்மை 3 எப்படின்னு கேட்டா, 1 கண்ணை மூடினபடியே, ஒரு பொம்மை காது 2ஐயும் பொத்தினபடியே, ஒரு பொம்மை கை 2ஐயும் வச்சு வாயை மூடினபடியே. காதுக்கு ஒவ்வொரு கை தேவைப்படுது, ஏன்னா 2 பொருள். வாய் 1 தான், 2 கை தேவைப்படும். வாய் தான் இங்க பெரிய பிரச்சனையே. அப்ப மகாத்மா காந்தி இறந்துட்டாரு, சொர்க்கமா நரகமா அவருக்கு உண்டு. இப்ப தேவலோகத்துல கடவுளை அவர் சந்திக்கிறது மாதிரி, அவர் கடவுள்கிட்ட கேள்வி கேட்கறது மாதிரி ஒரு கவிஞன் எழுதுகிறான் இந்த கதையை. எப்படி எழுதுறான்? காந்தி கேட்கிறாரு கடவுள்கிட்ட, நான் ஒரு 3 பொம்மை வச்சிருந்தேன் இந்தியாவில், எப்படி இருக்கு தெரியுமான்னு கேட்டாராம். அப்ப கடவுள் கேட்டாரு, எந்த பொம்மையை கேட்குறீங்க? அந்த கண்ணு 2ஐயும் மூடினபடியே இருந்துச்சு அந்த பொம்மையா? ஆமா, அதுதான் உங்க நாட்டில் நீதிமன்றமா இருக்கு, நீதி தேவதை கண்ணை கட்டிக்கிட்டே இருக்கிறா வெளிச்சம் இல்லாம. அடுத்தபடியா காதை பொத்தினபடியே ஒரு பொம்மை இருந்துச்சு. ஆமா, அது எப்படி இருக்கு? அதுதான் உங்க நாட்டு அரசாங்கமா இருக்கு, என்ன சொன்னாலும் அவங்க காதுல வாங்குறாங்க இல்லை, செவிட காதுல ஊதுற சங்கு மாதிரியே இருக்காங்க. அடுத்தபடியா வாயை மூடினபடியே ஒரு பொம்மை இருந்துச்சு அப்படின்னு கேட்டாராம். அதுதான் உங்க நாட்டு பொதுமக்கள் எவ்வளவு அக்கிரமம் நடந்தாலும் என்னன்னு கேட்கறது இல்லை, வாயை மூடிக்கிட்டே போறாங்க அப்படி. இது ஒரு கவிஞன் எழுதுகிறான். ஆனாலும் அதுக்குள்ள என்ன கருத்து இருக்குன்னு, எவ்வளவு பெரிய விஷயத்தை ரொம்ப எளிதா போற போக்கில் சொல்ற வன்மை இந்த தமிழ் மக்களுக்கு, தமிழர்களுக்கு உண்டு. அதான் உலக நாடுகள்லாம் தமிழர்களை கொண்டாடுகிறார்கள். அப்படிப்பட்ட தமிழர்கள் எப்படி உயர வேண்டும் என்று எண்ணம் வேண்டும் இல்லையா? ஒரு சிற்பி சிலையை செதுக்கிறார், சிற்பி சிலையை செதுக்கினார் அப்படின்னா அதுல வலி தாங்க முடியாம சில துகள்கள் விழும். ஆமா, வலி தாங்கக்கூடியது சிலையாக மாறும். வாழ்க்கைனா சில வழிகள் வரத்தான். கல்லுலயும் கற்போட்டம் பாக்குறாங்க, ஆண்கள் அது பெண்கள் அது அழிக்கல் அது. இந்த கல்லு எந்த கல்லு கருவறைக்கு உகந்தது, ரொம்ப நுணுக்கமான சாஸ்திரங்கள் இருக்கு. அந்த சாஸ்திரங்களை எல்லாம் சரி செய்தால் தான் எல்லாம் சரியாக இருக்கு. இலக்கணம் இருக்குல்ல, மொழிக்கு எப்படி இலக்கணம் இருக்கு, அந்த இலக்கணத்தின்படி நீ ரொம்ப வேணாம் மேல தூக்கி போடுற பொருள் கீழே வருது, பொருளை தூக்கி இப்படி மேல வீசினா அது திரும்ப கீழே வந்துருது. ஏன் வருது? புவி ஈர்ப்பு விசை. யாரு கண்டுபிடிச்சா? ஐசக் நியூட்டன். புவி ஈர்ப்பு விசையை கண்டுபிடிச்சவர் ஐசக் நியூட்டன். அவர் ஆப்பிள் மரத்துல உட்கார்ந்து இருக்காரு, ஒரு ஆப்பிள் பழம் மேல இருந்து விழுகுது, விழுந்ததை பார்த்தோம்னா முடிவு எப்படி மேல இருந்து கீழே விழுகும். அதுக்கப்புறம் ஆய்வு பண்ணவர் தான் அவர் கண்டுபிடிச்சதுதான் புவி ஈர்ப்பு விசை. அவர் அவ்வளவு பெரிய விஞ்ஞானிக்கு ஒரு விஷயம் தெரியாம போச்சு, தெரியுமா உங்களுக்கு? ஏன்னா பெரிய ஆய்வு கூடம் வச்சிருந்தாரு. ஆய்வு கூடத்துல எல்லாத்தையும் ஆய்வு பண்ற போது அதுக்கு சுவர் இல்லை, சுவர் இல்லாத ஆய்வு கூடத்துல தினமும் ஒரு பூனை வருமா. பூனைக்கு அவர் என்னென்ன சாப்பிட்றாரோ, பழம் பால் இல்லை அந்த ரொட்டி அதுகளை கொடுத்து இப்படி பழகிருச்சு. பூனை தினம் வரப்போ இருந்துச்சு. இப்போ திடீர்னு ஆய்வு கூடத்துக்கு சுவர் வைக்கணும். கொத்தனாரை கூப்பிட்டு சுவர் வைக்க சொன்னார். சுவர் வச்சுக்கிட்டே வர்ற போது ஒரு இடத்துல ஒரு துவாரம், ஒரு ஓட்டை, ஒரு சன்னல் வைக்க சொன்னார். எதுக்குன்னு கேட்டார் கொத்தனார். இல்லையா என்னை தேடி தினமும் ஒரு பூனை வரும்யா, பாவம் அடைச்சி விட்டீங்கன்னா பா தெரியாமல் தடுமாறும். எப்படி ஒரு இறக்கம் பத்தியா? ஒரு பூனைக்குட்டி தினமும் வரும், சுவர் வச்சா அடைக்காம வர சொல்லணும்னு பிறந்த இந்த உலகத்தில் 500 ஏக்கர் காட்டை அழைச்சிட்டு சிவன் மாதிரி ஒரு சிலையை வச்சு குத்தாட்டம் போடுறான் சிவராத்திரிக்கு.
சொல்ல யானை போக வழித்தடம் கிடையாது. அதை விடுங்க, நமக்கு தேவையில்லை. உதாரணத்துக்கு சொல்றேன். இப்ப பூனை வரும், அதுக்காக வையினாரு. கொத்தனார அதே மாதிரி ஒரு துவாரத்தை வச்சுட்டு சோறு வச்சுக்கிட்டே வந்தார். கொஞ்ச நேரம் கழிச்சு ஐசக் நியூட்டன் மருதனை வந்து இங்கே ஒரு சன்னல் வையினார். கொத்தனாரு எதுக்குன்னு கேட்டாரு. ஏற்கனவே ஒரு சன்னல் வச்சாச்சு, பூனை வரும், அப்புறம் இது எதுக்கு? இல்ல அதுல பூனை வரும், இதுல பூனை குட்டி வரணும், அதுக்காக வையினாரு. ஒண்ணு பத்தாத. இப்ப கொத்தனாரு கேட்டாரு ஒரு கேள்வி, பூனை வந்த வழியில குட்டி வருமா வராதான்னு. அப்பத்தான் அவருக்கே புரிஞ்சிச்சான், அந்த பூனையால தான் அவருடைய ஆய்வு கூட எரிந்தது என்றது வரலாறு. அப்படிப்பட்ட வரலாற்று சிறப்புமிக்க இந்த உலகத்திலே உனக்கு ஒரு வரலாறை ஏற்படுத்த வேண்டும் என்றால் பெண்களுக்குரிய பருவங்கள் 7. மங்கை பருவம், ஆடிப்பட்டம், ஏடி விதை, காற்றுள்ள போது பருவத்தை பெரியவங்க செய்தார். பெருமாள் பருவகாலத்தை அம்மா பாலுண்டு பசியார கால ஒன்று வேண்டுமோ பள்ளி நாயகமே என்ன சொல்ற? விதியே வெல்ல முடியாதுன்னு நீங்க சொன்னீங்கல்ல, புவி ஈர்ப்பு விசை இங்க இருந்து மேல எது தூக்கி இருந்தாலும் திரும்ப கீழே வரும். எல்லா நேரத்திலயும் வராது, குறிப்பிட்ட தூரம் முடிக்கதான் புவி ஈர்ப்பு விசை. அதுக்கு மேல தூக்கி போடுறதா அங்கேயேதான் அந்த இடத்துல. அதுவும் அது என்ன காரணம் சொல்லவா? நிலம் முதல்ல, நிலம்ங்கிற மண்ணு, மண்ணுக்கு மேல தண்ணி, இந்த நிலத்தை தண்ணி மூடிரும், தண்ணிக்கு மேல நெருப்பு வந்துரும். கடல்ல தீ பிடிக்குதுல்ல, இப்ப நிலம், நீர், நெருப்பு, அதுக்கு மேல காற்று. காற்று எங்க இருக்கு? இந்த புவி ஈர்ப்பு விசைக்கு கீழே. அதுக்கு மேல காத்து இல்ல, அதுக்கு மேல புவி ஈர்ப்பு விசையும் இல்ல, அதுக்கு மேல ஆகாயம். எப்படி வச்சிருக்கான் பாருங்க இயற்கை. பஞ்சபூதங்களும் பஞ்சபூதங்களும் நீ சொல்ற மாதிரி. அப்ப விதியை வெல்ல முடியாதுன்னு சொல்ற நீங்க சொல்றீங்க. நான் விதியை வெல்ல முடியாதுன்றேன், மன்னிச்சுக்கங்க. நீங்க வெல்ல முடியும்னு சொல்றீங்க, ஏன்னா நீங்க தெய்வ பிறவி, அதனால உங்களால வெல்ல முடியும். நீ சொல்லி அருணகிரிநாதர், அவர் சாகணுங்கிறதா விதி. ஆமா, சாகாம மாத்துறது யாரு? அந்த பெருமான் முருகன். அவர் பாடின பாட்டே சொல்லுது, செயல்பட்டழிந்தது செந்தூர் வயல் பொழில், தேன்கடமின் மால்பட்டழிந்தது பூங்கொடியார் மனம், மாமயிலோன் வேல்பட்டழிந்தது மேலையும் வெறுப்பும் சூரனும், அவன் கால் பட்டு அழிந்தது என் தலைமேல் அயன் கையெழுத்தேன்னு பாடுறார். என்ன அர்த்தம்? முருகனுடைய பாதம் வந்தா, பாதம் பட்டா எழுதிய எழுத்து, எங்க அப்ப பிரம்மன் எழுதின எழுத்து தானா அழியுமா? இப்ப ரொம்ப வேண்டாம், உதாரணம் சொல்றேன். தேவகோட்டைக்கு முதலமைச்சர் வர்றாருன்னா தேவகோட்டையே சுத்தமாகும், ஆகுமா இல்லையா? ஆமா. காலையில ஐயனார் கோயிலுக்கு ஒரு முக்கியமான அமைச்சர் வர்றாருன்னா கோயிலை சுத்தி எவ்வளவு வேலை நடக்கும்? நடக்குதா இல்லையா? 5 வருஷம் இருக்கிற அமைச்சருக்கே அவ்வளவு சக்தி, அகிலமே ஆளக்கூடிய முருகனுக்கு எவ்வளவு அமைப்பு இருக்கும், எவ்வளவு சக்தி இருக்கும் என்று எண்ணிப்பார். குலக்கடவுளாகிய கந்த பெருமானை புகழ்ந்து பேசுறீங்க. ஏன் முடியாது? நல்லா நினைச்சு பாரு. ஒரு பூசணிக்காய் வியாபாரி ஒரு பூசணிக்காய் செடி பயிர் பண்றாரு, விதை வாங்கி போட்டாரு, பூசணி செடி முளைச்சிருச்சு. செடி முளைச்சா பூ பூக்கணும்ல, எல்லா மரம் செடியும் பூத்து காய்க்கும். பூசணிக்காய் காய்ச்சி தான் பூக்கும். எலுமிச்சம்பழம் அளவு பழம் வரும், அதுக்கு பிறகு பூ வரும். இப்ப எலுமிச்சம்பழம் அளவு பூசணி பிஞ்சு வந்தோன்னு அவர் என்ன பண்றாரு, ஒரு குயவனார் வீட்டுக்கு போய் ஒரு பானை செய்ய சொன்னாரு. அந்த பானைக்கு வாய் வந்து சின்னதாக வைக்க சொன்னார், இந்த எலுமிச்சம்பழம் உள்ள போற அளவுக்கு. பெரிய பானையை செஞ்சு சூளையில வச்சு சுட்டு அதை வாங்கிட்டு வந்து இந்த பூசணி பிஞ்சு இருக்கிறது அதை கொடியோட எடுத்து அந்த பானைக்குள்ள விட்டாரு. இப்ப பூசணிக்காய் எங்கே வளருது? பானைக்குள்ள வளருது. பூசணிக்காய் பானைக்குள்ள வளருது. பூசணி எலுமிச்சம்பழமா இருந்தது, அது கொய்யாக்காய் வந்து மாங்காய் ஆகி அப்புறம் கடைசியா பானை அளவுக்கு பெருத்துருச்சு. இப்ப பூசணிக்காய் பெருசாகி பழுத்து பானைக்குள்ள இருக்கு. பானையை விட்டு பூசணி பழத்தை எடுக்கணும். பானைக்கு வாயோ எலுமிச்சம்பழம் அளவுதான் இருக்கு, பானை அளவு பழம் இருக்கு. எப்படி எடுக்கிறது சொல்லு? உடைச்சுதான் எடுக்கணும். பானையும் உடைக்க கூடாது, பழத்துக்கு சேதம் ஆகக்கூடாது, ரெண்டும் எடுக்கணும். நான் சொல்றேன், ஓட்ட பானைக்குள்ள தண்ணி நிரப்ப முடியுமா? முடியாது. ஆனா நிரப்ப முடியுமே. முடியும், நிறைஞ்சுதானே இருக்கு. அது போலதான் இந்த கதை. வெற்றிடம்னு ஒண்ணு இல்லையா? சரி, காற்று நிரப்பி விடுமா. ஓட்ட உள்ள பானையில தண்ணி நிரப்ப முடியாது, ஒரு நாள் இல்ல ஒரு நாள் ஒழுகி போகும். எப்படி நடத்தணுமா? பெரிய தொட்டியில தண்ணியை நிரப்பி அதுக்குள்ள ஓட்ட பானையை வச்சிட்டோம்னா தண்ணி அது பூரா இருக்கும்.
அது வேற விஷயம். ஆனா இப்ப பூசணி பழத்தை பானையை உடைக்காம எடுக்கணும். உலக விஞ்ஞானியை ஊரா மொத்தமா சேர்ந்தாலும் முடியாது, உலக பணக்காரங்க மொத்தமா சேர்ந்தாலும் எடுக்க முடியாது. ஆனா யார் செய்யறா? இறைவன் செய்கிறான். இந்த வேலையை ஒவ்வொரு வினாடியும் இந்த உலகத்துல இயங்கி கொண்டிருக்கு. என்ன அறிவில் சிறந்தவர்கள் யோசிக்கணும். எப்படி செய்யலாம்? ஒரு மடமாது ஒருவனுமாகி இன்ப சுகந்தரும் அன்பு பொருந்தி உணர்வு கலங்கி ஒளியை வந்து ஊர் சுரணிந்து மீது கலந்து பணியில் ஒரு வாதி சிறுதுளி மாது பண்டிகையில் வந்து புகுந்து திரண்டு பதும அரும்பி கமடமுதென்று பார்வை மெய் வாய் செவி கைகள் என்று ஒரு துளி அப்பாவோட வீரியம் பணியிலையும் பாதி கருவறைக்கு போய் அதான் பூசணிக்காயும் பானையும். அந்த பானைக்குள்ள இருந்து வரக்கூடிய அந்த குழந்தை சேதம் இல்லாம வருதுன்னா அதை செய்யற இறைவன் பெரியாது. அதை யோசிக்கணும்ல. இறைவனை தவிர வேற யாராலையும் எதையும் செய்ய முடியாது. இன்னைக்கு உடச்சி எடுக்கிறாங்களே, வேற என்ன பண்றது? அது பேராசை. ஆசை இருக்கலாம், பேராசை. நல்ல நேரத்தை பாத்துக்கிட்டு வயிற்று கிழிக்க. ஒரு சின்ன விஷயம் மட்டும், அன்னைக்கெல்லாம் வந்து இயற்கையாவே குழந்தை பிறந்துச்சு, சுகப்பிரசவம். ஆமா, சுகப்பிரசவம் இப்பவும் இருக்கு. இன்னைக்கு இருக்கு. மணப்பாறையில ஒரு குழு இருக்குமா, நான் அதுல இருக்கேன். மருத்துவர்கள் நிறைய பேர் அதுல இருக்காங்க. யாரும் அரசு மருத்துவமனைக்கோ இல்ல எந்த மருத்துவமனைக்கு போய் கிழிக்காதீங்க. சுயப்பிரசவம் பாக்குறதுக்கு நாங்க வழிவகை செய்யறோம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அரசாங்கத்தை எதிர்த்து. இல்ல, அது ரொம்ப சந்தோஷம். ஆனா அன்னைக்கெல்லாம் பிறந்ததற்கு அப்புறம் நேரங்காலத்தை பார்த்தாங்க. இப்ப நேரங்காலத்தை பார்த்து அதுக்கு முன்னாடி வயிற்றுல இருந்தே கிழிச்சு எடுத்துறாங்க. அது இந்த காலத்துல நடக்குது, இப்ப நடந்துகிட்டு இருக்கு. நீங்க ராமநேஸ்வரன் சீதை பிறக்கிற போது இங்க ஒரு கணக்கே இருக்கு. எலும்புச்சம்பளத்தை மருத்துவ வச்சு வீசணும். குழந்தை தலை வெளியில வந்தோடனே எலும்புச்சம்பளம் வெளியில வரும். அப்ப தலை வந்துருச்சு, எலும்புச்சம்பளத்தை வீசினாங்க. வீசின எலும்புச்சம்பளம் எங்க விழுகுதோ அந்த இடத்தை கணிக்கணும். அந்த எலும்புச்சம்பளம் ஒரு கதவுல அடிச்சுட்டு வெளியில வந்து விழுந்துருச்சு. எல்லாரும் வெளியில இருந்து எழுதுனாங்க. வெளியில வந்து விழுந்த நேரத்தை ஒருத்தர் மட்டும் கதவுல பட்ட நேரத்தை எழுதினாராம். அதுதான் இங்க நின்னாராம். கதை இருக்குல்ல, படிக்கிறோம்ல. உங்களுக்கு இதோட ராமாயணம் இல்ல, இது ஒண்ணு. இந்த தஞ்சை பெரிய கோயிலே எடுத்துக்கங்களேன். கமலாவதிக்கு பிறந்த பிள்ளை செங்கோட்சோழர். அவர் பிறந்தது அந்த நேரங்காலத்தை தவறி பிறக்கப்பட்ட குழந்தை. மாத்தி அமைக்க முடிஞ்சிச்சு இறையருள் நாளே. அதான் சொல்ல வர. இப்ப நடைமுறை ஒரு கதை சொல்றேன். நம்ம நாட்டுல 6ஆம் நூற்றாண்டுல ஒரு விஞ்ஞானி இருந்தாரு. அவர் பேரு பாஸ்கராச்சாரின்னு. அவர் வந்து வானியல் விண்ணியல் நிபுணர். அவருக்கு ஒரு பொம்பளை பிள்ளை இருந்தா. அவ பேரு லீலாவதி. அந்த குழந்தைக்கு சாதகத்தை பாக்குறாரு, கல்யாண கிரகமே இல்ல. ரொம்ப நொந்து வராரு. ஒரு புள்ள அப்பாவை விட அதி புத்திசாலி, எப்படியாவது பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் எல்லாரும் நினைக்கிறதானே. அவர் பார்த்தாரு, ரொம்ப நேரம் கணிக்கிறாரு. சாதகத்தை கணிச்சு பார்த்தா ஒரு வினாடி அப்படிங்கிறதுல தாலி கட்டணும். அதான் இருக்கு. இப்ப சொந்தத்துல ஒரு மாப்பிள்ளைய கூப்பிட்டு தாலியை கையில கொடுத்து, என் பொண்ணுக்கு இப்படி ஒரு கிரகம் இருக்குப்பா, நீ ஒத்துக்க, உனக்கு என்னென்னு செய்கிறேன், கல்யாணம் பண்ணணும்னு முடிவோட தாலியோட உட்கார வச்சாச்சு. பொம்பளை பிள்ளைய கூப்பிட்டு, வாமா உனக்கு நேரம் இல்லை, ஒரு வினாடி தான் இருக்கு, நேரத்தை பார்த்து சொல்லு, மாப்பிள்ளை தயாரா இருக்காருன்னு அப்பா பாஸ்கராச்சாரி என்ற விஞ்ஞானி அந்த 6ஆம் நூற்றாண்டுல நம்ம இந்தியாவில் பிறந்தவர் சொல்றாரு. இப்ப பொம்பளை பிள்ளை நேரத்தை பார்க்கணும். எப்படி பார்க்கறது? கடிகாரம் கண்டுபிடிக்கல. அப்ப அவங்க வாழ்ந்த காலத்துல கடிகாரம் கண்டுபிடிக்கல. மணல் கடிகாரம். ஒரு குடுவையை மாத்தி மாத்தி வைக்கணும், மணல் விழுகிறத பொறுத்து நேரத்தை பார்க்கணும். இப்ப அந்த பொண்ணு அந்த குடுவையை குமிஞ்சு பார்த்துக்கிட்டே இருக்கா, குனிஞ்சு பார்த்துக்கிட்டே இருக்கா. நேரம் கடந்து போச்சு, மண்ணு விழுகல, தாலி கட்ட முடியல. நொந்து போனார். என்னம்மா ஆச்சு, நீ சொல்லாம இருக்க, இவ்வளவு நேரம் ஆகி போச்சு, ஒன்னும் தெரியலப்பா, மணல் விழுகலேன்னா. ஏன்டா விழுகலைன்னு பார்த்தா அந்த புள்ள மூக்குல போட்டிருந்த மூக்குத்தில இருந்து ஒரு கல்லு நழுவி அந்த மணல் விழுகிற துவாரத்தை அந்த ஓட்டையை அடைச்சிருச்சு. மண்ணு விழுகல, கல்யாணம் தடைபட்டு போன. இப்ப அவர் எழுதுறாரு ஒரு புத்தகம். அவர் எழுதின புத்தகத்துக்கு பேர் தான் ஆங்கிலத்தில் மேத்தமேட்டிக்ஸ் ஈக்குவாலிட்டின்னு பேரு. அப்படின்னா கணிதம். அந்த கணிதம் வானியலை பொறுத்தது. அதுல எழுதுறாரு, மேல இருந்து யாரோ ஒருத்தன் போடுற கணக்கு இங்க இருக்கிற அத்தனை பேருக்கும் பொருந்ததுன்னா அதை மீறி எந்த செயலும் நடக்காதுன்னு எழுதுறாரு. அப்ப நீங்களே சொல்றீங்களே விதியை வெல்ல முடியும், நீங்க சொன்னீங்க விதியை வெல்ல முடியாது, நான் சொன்னேன். இப்ப இந்த பெண்ணுடைய விதி வெல்லவே முடியலையேங்க. அங்கதான் சொல்லுவாரு, இப்படி வெல்ல முடியாத விதியும் உண்டு, வெல்ற விதியும் உண்டு. நீ சொன்னிய கமலாவதி செங்கட்சோழன் தன் குழந்தை தப்பான நேரத்துல பிறக்கப்படாதுன்னு, தன் உயிர் போனாலும் மாத்தி பிறக்க அமைத்துக் கொண்டாலே ஒரு செயலை, அதுதான் விதியை. அவரவர்கள் நேரத்தை பொறுத்து இருக்கு. அப்படி எப்படி மாறணும்? முயற்சி திருவினையாக்கம், விடாமுயற்சி வெற்றி கறிகுறி, முயற்சியின்மை இன்மை புகுத்து விடும் இல்லையா? அப்ப எதுவுமே முயற்சி பண்ணாம எனக்கு என்னன்னு கூரைய பார்த்து படுத்துக்கிட்டா என்னன்னா நீங்க முயற்சி பண்ண வந்திருக்கீங்க, அதை சொல்லுங்க. அதனால விதியை வெல்வதற்கு மதி என்ற அறிவு. ஒரு மாப்பிள்ளை பார்த்து வந்தேன். எனக்கா ஒரு மாப்பிள்ளை? நீங்க தான் ஒரு மாப்பிள்ளை நீங்களே அதுக்கு சொல்லுங்க. உங்க வாயில இருந்து அந்த வார்த்தை வருது, அது கேக்குறேன். கேள்வியா இருக்கு. மாப்பிள்ளை அழகானவரா? இல்ல, ஒரு மாப்பிள்ளை பார்த்து வந்தேன் அப்படின்னா. ஆமா, ஒரு திரு அப்படி சொல்றோம்ல. ஓ, கருவிலே என்னுடைய கந்தபெருமானுக்குள்ள உதாரணத்துக்கு சொல்றேன். ஒரு வாசகம் சொன்னாலும் அது திருவாசகமா இருக்கணும். இருக்குல்ல, இருக்கே. அது மாதிரி திருவாசகத்துக்கு உருகார், ஒரு வாசகத்துக்கு உருக மாட்டார். அப்படிப்பட்ட மகத்துவம் வாய்ந்த இந்த நாட்டுல ஒரு மாப்பிள்ளை, ஒரே ஒரு மாப்பிள்ளை தான். யாரு சொல்லுவாங்க? ஒரே ஒரு மாப்பிள்ளை தான் பார்த்தோம், எங்களுக்கு பொறுத்த எல்லாம் சரியா போச்சு. அப்படி ஒரு மாப்பிள்ளை. அந்த மாப்பிள்ளை யாரு?
பேர் என்ன, ஊர் என்ன, அருமை பெருமை என்ன, எல்லாத்தையும் சொல்லுங்க. பணம் இருக்கா, வீடு வசதி இருக்கா, எல்லாமே இருக்கா? பெரிய குடும்பம். அந்த குடும்பம் எனக்கு வேண்டாம். ஏன்? போய் கூட்டத்துல வடிச்சு போட்டா போணும். பெரிய குடும்பம்னா சோறை. இதா இருக்கே. பெரிய குடும்பம்னா சோறாக்கி போடும். ஆமா. அதெல்லாம் முடியாது. ஏன்? கல்யாணம் பண்ணும்போதே தனி கொடுத்துன போயிடணும். மாப்பிள்ள மட்டும் இருந்தா சொல்லுங்க. நாத்தனானங்க கொழுங்க கூட்டாடி மாமனார் மாமியார் யாருமே இருக்க கூடாது. எப்படி இருக்கு பாருங்க, எப்படி ஆகி போச்சு. ஆமா, இப்ப அப்படித்தானே இருக்கு. அப்படித்தான் இருக்கு. வீட்டுல மாமியா இருக்கக்கூடாது, மருமக இருக்கக்கூடாது, என்ன கொடுமை இதெல்லாம். ஒரு பெண்ணு பரிணாம வளர்ச்சி, ஒரு சின்ன குழந்தை, அவ பூ பெய்துகிறாள், அவ பெரியவளாகிறா, அப்புறம் ஒரு கணவனுக்கு மனைவி ஆகிறா, அப்புறம் ஒரு குழந்தைக்கு தாய் ஆகிறா, அப்புறம் பாட்டி ஆகிறா. இத்தனையும் ஒரு பெண்ணு தானே. நாளைக்கு நீ மாமியாரத்தானே ஆக போற. ஏன் விட்டு கொடுக்குற மனசு இல்ல? உலகத்துல அப்படி நடக்குதுன்னு சொன்னீங்க. நீங்க பார்த்து அந்த மாப்பிள்ள மட்டும் யாருன்னு சொல்லுங்க. பிடிச்சிருந்தா எப்பேற்பட்ட குடும்பமா இருந்தாலும் சரி, உலகத்துக்கு சம்மதம். உலகத்துக்கே பிடிக்குது, உனக்கு பிடிக்காதா? ஒன்று யார் அவரு? வேலவா 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 வந்து நின்ற வேலவா ஓடிவா ஓடிவா நாடிவா ஆண்டியா என்ன? வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. நீங்க யார் மணாளனுக்கு? மோகன் வள்ளி மணாளனுக்கு. தெய்வானை மணாளனுக்கு. அது ஏற்கனவே நீ வாங்கி வந்த வரா. நான் ஒத்துக்க முடியாது. ஏன்? எனக்கு மாப்பிள்ள பிடிக்கல. ஏன்? அழகு இல்லையா? இருக்கே. ஆற்றல் இல்லையா? அறிவு இல்லையா? ஆத்த கண்டியா? அழகர கண்டியா? அது அக்கா போனா போகுது, மச்சலம் பொண்டாட்டி. எனக்கு அழகுல குறவா, அறிவுல குறவா, இருக்கு மூக்குல குறவா, புளியில குறவா, எனக்கு அந்த மாப்பிள்ள வேண்டாம். நடிக்காத. யாரு? ரொம்ப பச்சை பச்சை அச்சலாம தேராட்டமா நடிக்க. அவ புருஷனுக்காக ஓட்டுறா, நான் ஏன் ஓட்ட? நீ நடிக்கிற பிடிக்கலன்னு. நான் நடிக்கல. மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு மனசுக்குள்ள குலக்கடவுள் இருக்காரு. அதான் போய் தங்கமுலாம் பூசப்பட்ட செம்பு மாதிரி தெரியாதா நமக்கு? நீங்க வந்து என்ன பேச்சு? களவாணித்தனம். ஒரு மனசுக்குள்ள இருக்கிறத நீங்க கண்டுபிடிக்கிறீங்கன்னா அது களவாணித்தனம். தெரியுமே, களவாணித்தனம் இல்ல. தெரியுது. அடுத்தது காட்டு மலங்கி போல் நெஞ்சம், அடுத்தது காட்டு முகம். உன் முகம் தெரியுதுமா? காட்டி கொடுக்குது. மனசுல இருக்குது ஒண்ணு, அது மறைவாய் காட்டுது கண்ணு. எனக்கு மாப்பிள்ள பிடிக்கல. இந்த கண்ணு இருக்க ஆத்தாடி மிகச்சிறந்த உறுப்பு கண்ணு. கண்ணில் சிறந்த உறுப்பில்லை என்பது நான்மணி கடிகை. கண்ணு சொல்லிருமா மகிழ்ச்சியா இருக்காங்களா, இல்ல சங்கடமா இருக்காங்களா, நோய்வாய்ப்பட்டிருக்காங்களா, இல்ல என்ன கன்றாவியாவது குடிச்சு தொலைஞ்சிருக்கானு கண்ணு காட்டி கொடுத்துருமா. ஆமா. அதனால இப்ப சொல்லுது சந்தோஷமா இல்ல, மறைக்குது. இல்ல நடிக்காத. நீங்க போங்க. குட்டி கொடுப்பதுங்கள் கோத்திரத்தின் முறையோ, ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டும் அவசர காரியம். பயமா இருக்கு. என்ன செய்யணும்? அதெல்லாம் அப்ப என்ன செய்யணும்?
கொஞ்சம் ஏ நிதானம். நான் போனதுக்கு அப்புறம் நான் சொன்னதை யோசிச்சு பாரு. சரி. முருகன் வருவான். இன்று பொழுது அஸ்தமனம் ஆவதற்குள் அந்த சிக்கல் சிங்கார வேலவனை வரச் செய்து உன்னை திருமணம் செய்து கொடுக்காவிட்டால் என் பேர் நாரதம் அல்ல, அணிந்திருப்பது பெற முடிச்சும் அல்ல. சத்தியம் 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 வருவான். செல்லும் செல்லாதுக்கு செட்டியார் மகன் வர்றாரு. ஏமா போயிட்டாரா? அந்த பெருமானி உண்மையே எண்ணி அனுதினமும் பூஜித்து வரும் நான் உண்மை விரைவில் அடைவதற்காகவே நாரதர் மகரிஷிடம் அவ்வாறு பேசினேன். மன்னித்து விரைவில் வந்து என்னை திருமணம் புரிவாயாக. அரோகரம்.